மதவெறி பிடிச்ச ஜோசப் விஜய் புதுச்சேரியில அவரோட மதவெறி வன்மத்தை காமிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எப்படியாவது புசியானதை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சில அடிகளை போட்டு வந்திருக்காரு. அது போக பல பொய்களை சொல்லியிருக்காரு. என்னென்ன பொய்களை சொல்லியிருக்காரு? புதுச்சேரிக்கு மத்திய அரசு எதுவுமே பண்ணது கிடையாது, வளர்ச்சிக்காக எந்த ஒரு நிதியுமே கொடுக்க கிடையாதுன்னு ஒரு பொய் சொல்லியிருக்காரு. 2021 ஜூன் மாசம் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து இப்ப வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம், மோடியின் அரசாங்கம் 11,550 கோடி வளர்ச்சி நிதி புதுச்சேரிக்கு கொடுத்திருக்காங்க. புதுச்சேரியோட மக்கள் தொகை 20 லட்சத்துக்கும் கீழே, 20 லட்சத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் 11,550 கோடி கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல என்னையா கொடுக்கணும்? அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல, ரேஷன் கடையே இல்லாததால மக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை, மண்ணெண்ணெய் கிடைக்கிறது இல்லன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. புதுச்சேரியில 100கணக்கான ரேஷன் கடைகள் இருக்கு. எல்லாத்துலயும் அரிசி போடுறாங்க, கோதுமை போடுறாங்க, சர்க்கரை போடுறாங்க, மண்ணெண்ணெய் போடுறாங்க. இதுக்கு மேல என்னையா போடணும்? எனக்கு தெரியல. எதுக்கு இந்த மாதிரி பொய் பேசுறேன்னு எனக்கு தெரியல. யார் இந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவரோட பேச்சு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? ஒன்றிய அரசு அப்படின்றாரு. மத்திய அரசுக்கு பதிலா ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை போடுறாரு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் பிரிச்சு பார்க்குது, ஆனா நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம் அப்படின்றாரு. ஆனா தற்கொலை, நாளைக்கு நீயே தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சரா வந்துடுற, உன்னோட புசியானந்து பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சரா வந்தாலும் ரெண்டோட நிர்வாகம் வேற வேறடா. அப்ப பிரிச்சுதாங்க பார்க்கணும். இத்தனைக்கும் புதுச்சேரியில ஒரு பகுதி, 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி கோதாவரி, ஆந்திர மாநிலம் கோதாவரி பக்கத்துல யானம் இருக்கு, அதுவும் பாண்டிச்சேரிக்கு சேர்ந்ததுதான். அது போல கேரளா பக்கத்துல மாகை இருக்கு, அதுவும் பாண்டிச்சேரி கூட சேர்ந்ததுதான். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களோட அரசியல் என்னன்னு உனக்கு தெரியுமா? எதையுமே தெரியாம வந்து பேசிட்டு இருக்கான். இத்தனைக்கும் புதுச்சேரியோட அரசியல் வேற, புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காரைக்காலோட அரசியல், அவங்களோட தேவைகள் வேற. எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான் தற்கொலை. அடுத்து காரைக்கால் இருக்கக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வந்துட்டு கைது பண்ணிடுறாங்க. அதை தடுத்து நிறுத்தணும்ன்றாரு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டாங்க. ஆனா இப்ப சுடுறாங்களா? சுடுறது கிடையாது. அது போக நம்ம மீனவர்கள் இன்டர்நேஷனல் பார்டரை தெரியாதனமா தாண்டும் பொழுது இலங்கை கடற்படையினர் கைது பண்றாங்க. சில விசாரணைக்கு அப்புறம் அவங்களை விடுவிக்கிறாங்க. கைது பண்ணும் போது எந்த வித வன்முறைகளையும் ஈடுபடாம நாகரீகமான முறையில கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இவங்க மீனவர்களை தானா தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடுவிச்சிடுறாங்க. இது மோடி அவர்கள் இருக்கனாலதான் மிக சுலபமா நடக்குது. அது காரைக்கால் மீனவர்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து புதுச்சேரியில தான் எம்ஜிஆர் முதல்ல ஆட்சி பிடிச்சாரு. அதாவது அதிமுக முதல் ஆட்சி பிடிச்சது வந்துட்டு புதுச்சேரி தான், தமிழ்நாடு கிடையாது. அந்த இன்டிமேஷன் வந்து கொடுத்ததே வந்து பாண்டிச்சேரி மக்கள். அவங்கள நாங்க மறந்துருவோமா, விட்டுருவோமான்றா. ஆனா பைத்தியக்காரா, புதுச்சேரியை யாரா மறந்தா, யாரா விட்டா? வாரத்துல 2 நாள் மக்கள் எல்லாம் புதுச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. யாரா மறந்தா? எனக்கு ஒன்னும் புரியல. நீ என்ன சொல்ல வர? எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர், அவர் வந்துட்டு முதல் ஆட்சியை பிடிச்சது வந்து புதுச்சேரி, அதனால நானும் அங்க ஆட்சி பிடிக்க போறேன்னு சொல்றியா? எம்ஜிஆர் நீ ஒன்னாடா? அது போக இந்த டைலாக் விட வேண்டியது அதிமுக காரங்கடா. அதிமுக காரங்க விட வேண்டிய டைலாக்க தற்கொலை விஜய் நீ எதுக்கு விடுற? எனக்கு ஒன்னும் புரியல. இவரோட மதவெறி எங்க காட்டுறாருன்னா, பாஜகவோட எம்எல்ஏவாக இருந்தவர் ஜான்குமார் இப்போ பாஜகவோட அமைச்சராக இருக்கார். ஜான்குமார் அவருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக ரங்கசாமி வச்சிருக்காரு. என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் ரங்கசாமி வச்சிருக்காரு. அதனால சிறுபான்மை மக்களோட மனசு புண்படுதா ஜான்குமாருக்கு இலாக்கா கொடுக்காதனால. அதுக்கு பாஜக மேல பழிய போடுறாரு. ஆனா தற்கூரி ஜான்குமாரை எம்எல்ஏ ஆக்குனது பாஜக. அது போக ஜான்குமாரோட பையனை ரிச்சர்டுக்கு நெல்லித்தோப்பு தொகுதியில சீட்டை கொடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்குனதும் பாஜக. ஜான்குமாரும் ஒரு கிறிஸ்தவர், ஜான்குமாரோட பையன் கிறிஸ்தவர் ரிச்சர்ட். 2 கிறிஸ்தவருக்கு சீட்டு கொடுத்தது பாஜக. நாங்க எப்போட சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கோம். அவரோட மதவெறிய அந்த இடத்துல தெள்ள தெளிவா காட்டுறாரு. அது போக என்ன பண்றாரு? புதுச்சேரியில போயிட்டு மக்களே, புதுச்சேரி மக்களே, நீங்க திமுக நம்பிராதீங்க, திமுக அவங்களை ஏமாத்திடுவாங்கன்றாரு. புதுச்சேரியில யாரு ரூலிங் பண்றா? என்ஆர் காங்கிரஸ். அப்ப நீ என்ஆர் காங்கிரஸ் வரலாம் எதிர்க்கணும், எதுக்குடா திமுக சம்பந்தம் இல்லாம எதிர்க்கிற? அது போக புதுச்சேரியில விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா, புதுச்சேரியில நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்ஆர் காங்கிரஸ். புதுச்சேரியில ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா
என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக எப்படி மாமியா உடைச்சா மண்பானை, மருமக உடைச்சா பொன்பான்ன்ற மாதிரி இவருக்கு இப்படியாவது பாஜகவை திட்டணும். ஏன்னா நாங்க தானே கூட்டணியில் இருக்கோம், அப்ப அது எங்களுக்கு தானே நல்லது வந்தா பங்கு இருக்கு, கெட்டது வந்தா நல்லது வந்தா எங்களுக்கு தானே பங்கு இருக்கு. அது எப்படி நல்லது வந்தா மட்டும் என்ஆர் காங்கிரஸ் போகுது? ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் கூட எப்படியாவது கூட்டணி வச்சு அங்க துணை முதலமைச்சரா புசி ஆனந்த கொண்டு வரணும்னு விஜய்க்கு ஆசை. என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து எம்எல்ஏ ஆனவர் தானே புசி ஆனந்த், அவரோட தோஸ்து தானே விஜயோட தோஸ்து தானே என்ஆர் காங்கிரஸோட தலைவரா இருக்கக்கூடிய ரங்கசாமி. அதனால எப்படியாவது கூட்டணி வச்சிருந்தோம்னு நம்ம விஜய் முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன் என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து பேசவே கிடையாது புதுச்சேரியில? அங்க இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் எடுத்து நீ பேசணும்ல. தமிழ்நாட்டுல திமுக எதிர்த்து பேசுறேன், மத்தியில இருக்கக்கூடிய பாஜக எதிர்த்து பேசுறேன், அப்ப புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து பேசணும் தானே, ஏன் பேசல? அது போக போன முறை ஆட்சியில் இருந்தக்கூடிய காங்கிரஸையும் எதிர்த்து பேசல புதுச்சேரியில. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களை பத்தியும் பேசல, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பத்தியும் பேசல. சம்பந்தமே இல்லாம பாஜக பத்தியும் திமுக பத்தியும் எதுக்கு பேசுற? நீ கூட்டணி அலையன்ஸ் அங்க ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? எனக்கும் ஒண்ணுமே புரியலைங்க. விஜய் என்னதான் சொல்ல வராரு புதுச்சேரி மக்களுக்கு? அங்க போய் சம்பந்தமே இல்லாம அங்க ஃபேமஸான ஊர்களையும் கோவிலுக்கு பத்தியும் பேசுறாரு. நீ என்ன டூரிஸ்ட் கைடா? நீ அரசியல்வாதியா டூரிஸ்ட் கைடான்னு எனக்கு இப்பவும் ஒண்ணுமே புரியல. அது போக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு ஆதவ் அர்ஜுன். ஏன்னா அவங்க ரொம்ப பாதுகாப்பா கூட்டத்தை நடந்து கொடுத்தாங்களா. அங்க இருக்கக்கூடிய எஸ்பி இசா சிங் மட்டும் இல்லைன்னா மறுபடியும் கரூர் நடந்த சம்பவம் மாதிரி இளவு விழுந்திருக்கும். இசா சிங் அவர்கள் தான் அந்த தற்கொலை குசியானது இருக்கும் போது கூட பாஸ் இருந்தா மட்டும்தான் உள்ள விடுவோம்னு சொன்னதால மட்டும்தான் அங்க எந்தவித அசம்பாவிதம் நடக்க கிடையாது. இதுல ஒருத்தர் 3 எருமைக்கு நான் பாஸ் வச்சிருக்கேன், எருமையோட கொண்டாந்து பாஸ் கொடுத்திருக்கேன் உள்ள விடுன்றாரு. அந்த காமெடி அங்கதான் நடந்திருக்கு. ஒரு பொம்பளை மொட்டை அடிச்சிருக்கு. எதுக்காக மொட்டை அடிக்குதுன்னா கூட்டத்துல வந்துட்டு எந்த ஒரு சேதாரமும் நடந்துடக்கூடாது, அதுக்காக நாங்க மொட்டை அடிக்கிறோம்ன்றாங்க. இதுதான் உங்க பங்கு தெரியவா? அதுவும் புரியல. அது போக இவங்க சிவகங்கை மாவட்ட செயலாளர் பிரபுக்கு எஸ்காடா ஒரு தத்தி வந்திருக்கு. அந்த தத்தி ஓப்பனாவே கண் வச்சிருக்காரு. இந்த மாதிரி சீன்ல எதுக்கியா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3/4 பேர் கூட்டு போய் தான் அந்த கூட்டத்தை போட்டிருக்கீங்க. இது எதுக்கு நீ தனியா பாண்டிச்சேரியில போட்டிருக்க? எனக்கு ஏன் புதுச்சேரிக்கு போனாரு? எதுக்கு சம்பந்தமே இல்லாம வளர்கிட்டு இருக்காரு? எதுக்கு அடுக்கடுக்கா விஜய் போய் பேசுறாரு? எனக்கு இப்பவே புரியலைங்க. நான் அவர் பேசுனது எது உண்மையான பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.